ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெயை விட்டு 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் தாளிச்சிக்கிட்டு 2 ஆனியனை சிறுவை கட் பண்ணி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் மட்டனை கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு 4-5 விசில் வச்சுக்கணுங்க. இப்போது ஆனியன் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 4 வத்தல் மிளகாய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கிளறிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இப்போ வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் கிளறிட்டு உப்பும் வீட்டு மிளகாய்த்தூளும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மட்டன் ஒன்று சேர வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சுக்கா பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடி பிடிக்காமல் மல்லித்தழையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.